பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று. இந்த செய்தியினுடைய தலைப்பு, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு என்ன செய்ய வேண்டும். நாம் நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்து வந்தோம். அப்போ எருசலேமிலே நிந்தை வந்த பொழுது, எருசலேமினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு எருசலேம் நகரம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட பொழுது, அந்த அழிவின் மத்தியில் போய் அவங்க குடியிருந்தார்கள். விடுதலையாகி போகும் பொழுது குடியிருந்தார்கள். அப்படி எருசலேம் நகரம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் அலங்கம் இடிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நெகேமியா கேள்விப்பட்ட உடனேயே என்ன செய்தான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சான்? அழுது அவன் ஜெபித்தான். கேள்விப்பட்ட உடனே யார்கிட்ட போகாம, தன்னுடைய ராஜா கிட்ட அவன் போகாம, ராஜாவுக்கு காரியதரிசியாய் பிஏ மாதிரி நெகேமியா இருந்தான், நல்ல க்ளோஸாக இருந்து ராஜா கிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லாமல் தன்னுடைய அங்கலாய்ப்பை ராஜாவினிடத்தில் தெரியப்படுத்தாமல் யாரிடத்துல தெரியப்படுத்தினாங்க? தேவனிடத்தில் அவன் தெரியப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவனுடைய ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். தெரிஞ்சதை மாத்திரம் ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஜெபித்தான்? அழுது ஜெபித்தான், உபவாசம் இருந்து ஜெபித்தான், பாவரிக்கை செய்தான். அதுக்கு முன்னாடி கர்த்தர் யார் என்பதை அறிந்து ஜெபித்தான். தேவ எச்சரிப்பையும் வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூர்ந்து அவன் ஜெபித்தான். அப்புறம் அவன் ஜெபத்துல ஆத்ம பாரத்தோடு கூட அவன் ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நிந்தை இருக்கும் அப்படின்னா, அவமானம் இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிந்தை இருக்குது, அவமானம் இருக்குது, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உணர்கிறோம் அப்படின்னா, முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என்னங்க? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். ராஜாக்களை தேடுவதை பார்க்கணும், ராஜா கிட்ட போய் சொல்றதை பார்க்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பார்க்கணும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னங்க? தேவனுடைய சமூகத்தை முதலாவது தேடணும் என்று சொல்லி நாம் நெகேமியாவின் ஜெபத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். எப்படியெல்லாம் நெகேமியா ஜெபித்தான், நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் அதில் பார்த்தோம். ஹல்லேலூயா. அநேகர் அழுது ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் பார்க்கிற இந்த காரியங்களின்படி நம்ம செய்தோம் அப்படின்னா, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாறும். ஹல்லேலூயா. எனவே பிரசங்கத்தை கவனிச்சு கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நாம் ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா, நிச்சயமாய் நம்மை சூழ்ந்திருக்கிற நிந்தைகள், நிச்சயமாய் நம்மை சூழ்ந்திருக்கிற அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா எருசலேமினுடைய நிந்தை நீக்கப்பட்டது, எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது, அதன் வாசல்கள் கட்டப்பட்டது. இப்ப நெகேமியாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் நிச்சயமாய் நமக்கும் ஜெயத்தை கொடுத்து நம் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை நிச்சயமாய் அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் அவன் எதை கட்ட ஆரம்பிக்கிறான்? அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது 12 வாசல்கள், அலங்கத்தை கட்டி 12 வாசல்கள் அதுல இருந்தது. அதுல 10 வாசல்களை அவர்கள் மீண்டுமாய் கட்டி சீர்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். தீக்கரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கிடந்ததான 10 வாசல்கள், மொத்தம் 12 வாசல்கள். அதில் 2 வாசல்கள் அழிக்கப்படலை, 2 வாசல்கள் சேதமாக்கப்படவில்லை. எனவே அதை அவர்கள் சீர்படுத்தல. மீதமுள்ள 10 வாசல்கள் சீர்படுத்தப்பட்டது. அப்போ அந்த 12 வாசல்கள்ல சீர்படுத்தப்பட்ட, மறுபடியும் புதுப்பித்து கட்டப்பட்டதான 10 வாசல்களை குறித்து நாம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவது நெகேமியா சரி பண்ணின அந்த வாசல் என்ன அப்படின்னா, ஆட்டு வாசல். வாசிங்க நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நெகேமியா பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். ஹல்லேலூயா.
ஆட்டு வாசல் அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்கள்ல எருசலேம் தேவாலயத்துல பலி செலுத்தும்படியாக ஆடுகளை ஆசாரியர்கள் அந்த வழியாகத்தான் கொண்டு வருவாங்க. அந்த வழியாக ஆடுகள் கொண்டு வரப்படும் பொழுதுதான் அங்கே இன்ஸ்பெக்ஷன்லாம் நடக்கும். இந்த ஆடு நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கு அங்கீகாரம் அங்கதான் கொடுப்பாங்க. என்ன பலிகள் செலுத்தணும் அப்படின்னாலும் அந்த ஆட்டு வாசலின் வழியாகத்தான் ஆசாரியர்கள் அந்த பலிகளை கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாசல்கள் வழியாக ஆடுகள் பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்படுகிறது. அதன் அங்கீகாரம் அங்கேதான் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த வாசல் வழியாக ஆடுகள் உள்ளே வருகிறது. நாமும் ஆடுகள் தான், நாமும் ஆண்டவருக்காக தூய பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆடுகள் தான் நாம. இப்போ நமக்குரிய அங்கீகாரம் எந்த வாசலின் வழியாக போகணும்? ஆட்டு வாசல் வழியாக. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டு வாசல் யாரு? இயேசு. வாசிங்க வசனம், யோவான் 10:7. 6 நாள் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துகிறதான வழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் தான் அவருக்கு தூய பலி, நாம் தான் அவருக்கு ஜீவ பலியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ பலியாக நம்மை ஆண்டவருக்கு படைக்கணும் அப்படின்னா யாருக்குள்ளாக நாம் இருக்கணுங்க? இயேசுவுக்குள்ளாக இருக்கணும். ஆட்டு வாசலுக்குள்ளாக போகிற ஆடுகள் தான் பலியாக எப்படி அங்கீகரிக்கப்பட்டதோ, நாமும் இயேசுவுக்குள்ளாக இருந்தால்தான் தேவனுடைய ஜீவ பலியாக நம்மை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா தான் அந்த தூய வாழ்க்கை, அந்த பலிக்குரிய தகுதியை பெற முடியும். அந்த பலி செலுத்தக்கூடிய ஆடு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எதுவுமே முறிக்கப்படாம, எலும்புகள் முறிக்கப்படாம, ஒரு குறைவும் இல்லாம தான் அந்த ஆடு இருக்கணும். அதனால தான் அதை கவனம், அந்த ஆட்டை வாங்குறது அப்படின்னா பார்த்து வாங்குவாங்க. மேய்ப்பர்கள்ட்ட சொல்லி வச்சு, பலி செலுத்துறதுக்கு எனக்கு இந்த வருஷத்தில் ஆடு வேணும், கவனமாக ஒரு ஆட்டை பாதுகாத்து கொடுப்பான். எந்த ஒரு சேதமும் அதில் இருக்கக்கூடாது, நோய் நொடி இருக்கக்கூடாது, எந்த ஒரு கையோ காலோ உடஞ்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனமாக பார்த்து வாங்குவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்காக வந்தாருங்க? நமக்கு பலியாவதற்காக வந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. இந்த ஆட்டை சொல்லி வைக்கிறாங்க இல்லையா, எனக்கு பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆடு வேணும்னு சொல்லி மேய்ப்பர்கிட்ட சொல்லி வைக்கும் பொழுது, அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆட்டுக்குட்டியை அதை பிறக்கும் பொழுதே அப்படியே நல்ல துணிகளை சுற்றி அந்த துணியிலேயே அப்படியே பிடிச்சிக்குவாங்க, கீழே விழாமல் பிடிச்சிக்குவாங்க. ஒரு சேதம் வரக்கூடாது, துணியிலேயே சுற்றி அதை பத்திரமாய் வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பலி ஆடு நமக்காய் பிறந்திருக்குதுப்பா, பலி ஆடு நமக்காய் பிறந்திருக்கிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள். ஒன்று மெய்ப்பனுக்கு பார்த்தோன்னு அது புரிஞ்சிருச்சு. மெய்ப்பனுக்கு பார்த்தோன்னு அந்த சத்தியம் புரிஞ்சிருச்சு. ஐயோ, நமக்காக பலியிடப்படுகிற இந்த ஆடு இப்படித்தானே நம்ம துணியில சுத்தி வைப்போம்னு சொன்னதான் அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு ஆடி பாடி கொண்டாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற நம்மையும் ஆண்டவர் அவ்வளவு தகுதியோட கூட வைத்திருக்கணும்னா நம்ம யாருக்குள்ளாக நாம் இருக்கணுங்க? இயேசு என்கிற வாசலுக்குள்ளாக நுழைந்து உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைந்து அந்த தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய ஆட்டு வாசலுடைய இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ரட்சிப்பின் வாசல், அது ரட்சிப்பின் வாசல். நாம் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. என்றைக்கோ நாம் ரட்சிக்கப்பட்டோம், என்றைக்கோ இயேசுவை அறிந்து கொண்டோம், சிறு வயதில் இயேசுவை அறிந்து கொண்டோம், பிறந்து கிறிஸ்துவ வீட்டில் பிறந்தவங்க பிறந்தது முதல் இயேசுவை அறிந்து கொண்டே வந்தோம். ஒரு நாள் இயேசுவை நன்றாய் அறிந்து கொண்டோம், நன்றாய் ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் இடைப்பட்ட காலம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? அன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு நல்லா இருந்தது, அன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த புதிதில் இயேசுவோடு கூட இயேசுவுக்குள்ளாகவே நம்ம இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு
எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ரட்சிப்பில் நம்ம பின்தங்கி இருந்தோம் அப்படின்னா, இயேசுவுக்குள்ளாக இருக்கிறதான அந்த அனுபவத்தில் நம்ம பின்னாடி இருந்தோம்னா, நெகேமியா ஆட்டு வாசலை சீர்படுத்தினது போல நாமும் நம்முடைய ரட்சிப்பின் வாசலாகி ஆட்டு வாசலை சீர்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட உள்ள உறவை நாம சீர்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய அலங்கம் கட்டப்படும், நமக்கும் ஒரு தேவ பாதுகாப்பு உண்டாகும், நம்முடைய நிந்தையும் நீக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்ததான இரண்டாவது வாசல் மீன் வாசல். வாசிங்க நெகேமியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். மீன் வாசலை அசேனாவின் குமாரர் கட்டினார்கள், அதற்கும் உத்தரம் பாவி கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் பூட்டினார்கள். இடிந்து கிடந்ததான மீன் வாசலை சீர்படுத்தின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பழைய எருசலேம் நகரத்தில் இந்த மீன் வாசல் எதற்காக வைத்திருந்தாங்கன்னா, அருகில் இருக்கிற கலிலேயா கடல்ல அல்லது மத்திய தரைக்கடல்ல பிடிக்கப்படுகிற மீன்களை எல்லாம் அந்த வியாபாரிகள் எருசலேம் நகருக்குள்ள இந்த வழியாகத்தான் கொண்டு வருவார்கள். இந்த வழியாகத்தான் மீன்களை கொண்டு வருவார்கள். இப்போ மீன் என்பது எதை குறிக்கிறது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீட்டு மாதிரி நெகட்டிவ் மார்க்கெல்லாம் போட மாட்டேன். மீன்லாம் பேதுரு, மீன்னாவே பேதுரு. சரி, ஆத்துமா கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். மீன்லாம் பேதுரு தான். பேதுரு பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேதுருவை கூப்பிடும்போது என்ன சொன்னாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்க போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போ மீன்னா ஆத்துமா. நம்ம என்ன பண்ணணும்? மீன் பிடிக்கணும், வலை வீசி மீன் பிடிக்கணும். ஹல்லேலூயா. அதை பார்த்து தான் ஆண்டவர் பேதுருவுக்கு ஈஸியாக புரிய வச்சார். அட மீனை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறியவா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நம்மை பேதுருவை அழைத்த தேவன் தான் யாரை அழைச்சிருக்காரு? நம்மை அழைச்சிருக்கிறார். நம்ம எதற்காக அழைச்சிருக்கிறாரு? மீன் பிடிக்கிறதுக்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. மீன் பிடிக்கிறதா நம்ம வேலை, மீன் பிடிக்கிறதா தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாத்தையும் நம்ம சிஷ்யராக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அந்த வாசல், அன்றைக்கு எருசலேமில் எப்படி மீன் வாசல் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிதலமடைந்து தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கும் நம்முடைய தேசம் முழுவதும் இந்த மீன் வாசல் சேதமடைந்திருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க தடை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம கோவையில் மாத்திரம் இல்லை, மேக்சிமம் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாநிலங்கள்லையும் பகிரங்கமாய் அந்த காலத்தில் அறிவித்தது போல் இந்த காலத்தில் அறிவிக்க முடியல. டாக்ஸ் கொடுக்க முடியல, பயந்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. தெரு பிரசங்கத்தை செய்ய முடியல. சென்னையில் பண்ணுறாங்க, சென்னையில் தைரியமாக பண்ணுறாங்க, அங்கே அவ்வளவு பிரச்சனைகள் எதுவும் அதிகமாக இல்லை. ஆனால் கோவையில் பண்ண முடியல, ஒரு சில இடங்களில் பண்ண முடியல. அப்போ அடைக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்காக அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஆமென். சுவிசேஷம் பழைய மாதிரி அறிவிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாத. இன்னும் சுவிசேஷ வாசல் பூட்டப்படலைன்னு சொல்லித்தான் அர்த்தம். ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த வழி பழக்கப்பட்டதுனால டாக்ஸ் கொடுக்கறது, தெரு பிரசங்கம், இதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பழக்கப்பட்டுருச்சு. முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால அது மூடிருச்சே அப்படின்னு சொல்லி தான் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னங்க? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா ஊத்து பார்த்தா வாசல் திறந்திருக்கு. வாசல் திறந்துதான் இருக்கு. தனிநபர் ஊழியத்துக்கு தடை இல்லை. நம்மளை தேடி வரவங்களுக்கு இயேசு சொல்றதுக்கு ஏதாவது தடை இருக்கா? நம்ம தேடி, பிரதர் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டோம் பிரதர், எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, சிஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இயேசுவை சொல்ல தடை எதுவும் இருக்கா? இல்லை. ஹல்லேலூயா. தைரியமாக நாம் இயேசுவை சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்ல தயங்குறோம்.
நம்ம சொல்ல தயங்குறோம். நம்ம தான் கதவை சாத்திக்கிறோம் மொழிய, ஆண்டவர் கதவை திறந்துதான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாசல் அடைக்கப்பட்டா இன்னொரு வாசல் கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். தனிநபர் ஊழியத்தை தாராளமாக செய்யலாம், நண்பர்களிட்ட சொல்லலாம். நண்பர்களுக்கு பல காரியங்களை வசனங்களை வாட்ஸ்அப்பில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு மீடியா திறந்துருக்கு. யார் வேணாலும் டிவி சேனல் ஆரம்பிச்சிடலாம். மொபைல் கையில் இருந்ததுன்னா போதும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 5 பைசா வேணுமா? எதுவுமே தேவையில்லை, ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம். அதில் நிறைய வழி இருக்கு. சும்மா உட்காந்து சீரியலை பார்த்து அழுதுட்டு மூக்க சிந்திட்டு கிடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை நம்ம பதிவு பண்ணி மற்றவர்களுக்கு தாராளமாக அனுப்பலாம். அல்லேலூயா. ஒரு பாட்டை பாடி அனுப்பலாம், ஒரு கதையை சொல்லி அனுப்பலாம். எத்தனை கதை அடிக்கிறோம் நம்ம. இந்த காம்பவுண்ட் மால் மேலே கையை வச்சுட்டு பக்கத்து வீட்டில் பார்த்து அந்த காம்பவுண்ட் வாழை இடிஞ்சு விழுந்தா கூட தெரியாத அளவுக்கு கதை பேசுகிறோம் இல்லையா? அந்த அளவு இந்த எரிகோ மதில் இடிக்கிற மாதிரி நம்ம பேசி 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 காம்பவுண்ட் வாழை இடிக்கிற மொழி ஆத்மா ஆதாயம் பண்ண மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. இப்போது நம்மகிட்ட இருக்குது பேச்சு திறமை, நம்மகிட்ட இருக்குது கதை சொல்கிற திறமை, நம்மகிட்ட இருக்குது. பக்கத்து வீட்டு கதையை சொல்லாமல் பைபிளில் இருக்கிற கதையை சொன்னால் போதும், வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது நம்ம ஆதாயம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மீடியா நமக்கு திறந்து இருக்குதுங்க. நீங்களே ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு மீடியாவில் வெளி இருக்கு. மீடியாவை இன்னைக்கு யார் கையில் இருக்கு? பிசாசு கையில் தான் இருக்கு. இன்னைக்கு இப்போ யார் கையில் இருக்கு? இப்போ யார் அதை அதிகமாக பயன்படுத்துகிறா? கையில் இருக்கு அப்படின்னா அது சொல்கிறேன். யார் அதிகமாக பயன்படுத்துகிறா? பிசாசு பயன்படுத்திக்கிறான். எதுக்கு பயன்படுத்திக்கிறான்? ஜனங்களை கெடுக்கிறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வாலிபர்களை வெளியே இழுப்பதற்கு, வாலிபர்களை போதைக்குள்ளாக, வாலிபர்களை விபச்சாரத்துக்குள்ளாக தள்ளுவதற்கு, விசுவாச வாழ்க்கையிலிருந்து விலகச் செய்வதற்கு, உன்னை ஜெபத்தை மறக்க வைப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதை மறக்க வைப்பதற்கு தான் மீடியாவை பயன்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மீடியா என்பது இன்னைக்கு பிசாசுகள் இருக்கு. அதை எப்படியாவது நம்ம புடுங்கணும். புடுங்கி அதை நாம ஆளுகை செய்தோம்னா கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை அதன் மூலமாக நாம செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியங்கள் இன்றைக்கு சிதிலம் அடைந்து கிடைக்கிறது. சுவிசேஷ ஊழியங்கள், அந்த மீன் வாசல் இன்றைக்கு நம் காலத்தில் அது சிதிலம் அடைந்து இருக்கிறது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் மீண்டுமாய் கட்டி எழுப்ப வேண்டும். அதை மீண்டுமாய் நாம் கட்டி எழுப்பி நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாய் மாறணும் அப்படின்னா நம் வாழ்க்கை மீண்டுமாய் கட்டப்படும், நம் நிந்தைகள் எல்லாம் நீங்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா கர்த்தர் அவனை கனப்படுத்துவார், கர்த்தர் அவனை கனப்படுத்துவார் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வெறுங்கையோடு நம்ம போகக்கூடாது. நம்ம யாத்திராகமம் 23:15 வாசிங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை விடுவிச்சனே, அந்த விடுவிச்சதுக்கு நன்றி கடனா நீ வெறுங்கையா வர வேண்டாம். ஒரு ஆத்மாயாவது கூட்டிட்டு வாயா, ஒரு ஆத்மாயாவது பரலோகத்துக்கு வரும்போது கூட்டிட்டு வா. ஒரு இடத்துல மாத்திரம் சொல்லலைங்க, 3 இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திரை 34:20 வாசிங்க. கழுதையின் தலையீற்றை உன் பிள்ளைகளின் முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டு கொள்ள வேண்டும். வெறுங்கையோடு என் சந்நிதியில ஒருவனும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மீட்டுக்கொண்டார், நம்மை ஆண்டவர் மீட்டுக்கொண்டார். அழிந்து போகிற நம்மை பலியாய் அவர் வந்து நம்மை மீட்டு கொண்டபடினால வெறுங்கையாய் அவர் வரும் பொழுது நாம போகக்கூடாது. அடுத்து உபாகமம் 16:17 வாசிங்க. உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவன் தன் தகுதிக்கேற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஹல்லேலூயா. இப்போ பரலோகத்துக்கு நம்ம போகும் பொழுது அவருக்கு கொண்டு போகிற காணிக்கை என்னங்க? ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரும்போது தசமாத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரும்போது காணிக்கையை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்ன ஏற்றுக்கு வேற. அந்த காணிக்கையில் அங்கே செல்லாது, அது அங்கே குப்பை. என்னது குப்பை? இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நோட்டா பீரோவில் பூட்டி வச்சுக்கிறோம், தங்கமா பீரோவில் பூட்டி வச்சுக்கிறோம். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். குப்பையை தூக்கிட்டு போடா, குப்பையோட கூட இங்கே உள்ள
வராது என்றவர். ஹல்லேலூயா. அங்க விலையேற பெற்றது ஒண்ணே ஒண்ணுதான், ஆத்துமா. அந்த ஆத்துமாவை ஆண்டவருக்கு காணிக்கை. ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடினால ஆத்துமாக்களை காணிக்கைகளாக பரலோகத்துக்கு நாம கூட்டிட்டு போகணும். வெறுங்கையாய் போகக்கூடாது. நம்ம மீன் வாசல் சிதிலமடைந்திருந்தா, சுவிசேஷம் அறிவிக்கிற வாசல் சிதிலமடைந்திருந்தா நம்ம சீர்படுத்துவோம் என்றால் கர்த்தர் இந்த உலகத்துல நம்முடைய நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். அடுத்தது 3வது வாசல் என்ன வாசிங்க பார்க்கலாம். பழைய வாசல் பழுது பார்த்து கட்டப்பட்டது. இந்த பழைய வாசல் அப்படின்னா என்னன்னா, இந்த பழைய வாசல்ல தான் அந்த எருசலேம் நகரத்துல பிரச்சனைகளை எல்லாம் ஜனங்கள் கொண்டு வருவாங்க. இந்த பழைய வாசல்கள்ல மூப்பர்கள் அமர்ந்திருப்பாங்க. பழைய வாசல்ல மூப்பர்கள் அமர்ந்திருப்பாங்க. அந்த மூப்பர்கள் கிட்ட தான் அந்த பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அந்த மூப்பர்கள் கிட்ட பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் அங்க தீர்க்கப்படும். பிரச்சனைகள் அங்க தீர்க்கப்படும். வாசிங்க ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, ஹல்லேலூயா. போதும் டைம் ஆச்சு. இப்போ இந்த வாசல் எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்? ரூத்துல அந்த ஒளிமுக வாசல் எங்க இருக்குது, எங்க பயன்படுத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த மூப்பர்கள்கிட்ட போனது? போவாஸ் போறார். என்ன காரியத்துக்காக போறாரு? ரூத்துன்னு ஒரு பெண் வந்திருக்கார். ரூத்து நகோமியும் வந்திருக்கிறாங்க. அவங்கள யார் ஏத்துக்கிறதுக்கு, அது சுதந்திரவாளி யாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதுக்காக, அந்த பிரச்சனையை மாற்றுவதற்காக, ரூத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இப்ப அந்த பிரச்சனையை அவர் எங்க கொண்டு போறாரு? பழைய வாசலுக்கு கொண்டு போகிறத பார்க்கிறோம். அப்போ அந்த நாட்கள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும், தேசத்துல ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அந்த வாசல்ல அமர்ந்திருக்கிற மூப்பர்கள் இடத்துல, ஒளிமுக வாசல் என்று அழைக்கப்படுகிறதான அந்த பழைய வாசல்ல அமர்ந்திருக்கிற மூப்பர்கள் இடத்துல கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் கொண்டு போகும்போது நம்பிக்கையோடு போவாங்க. இந்த வாசலுக்கு போனா இந்த பிரச்சனை தீரும், இந்த வாசலுக்கு போனா இந்த பிரச்சனை தீருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனைகளை நாம் யார் இடத்துல கொண்டு போறோம்? நம்பிக்கையோடு கூட யார் இடத்துல கொண்டு போறோம்? கர்த்தர் சமூகத்துக்கு பிரச்சனையை கொண்டு வரோமா? இல்லையே. நமக்கு பிரச்சனை வந்தா உட்காந்து நடுறோம், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். பிரச்சனை வந்துச்சுன்னா மாமாவை கூப்பிடுறோம், அத்தையை கூப்பிடுறோம், வேற யாராவது பெரிய ஆட்களை கூப்பிடுறோமே ஒழிய தேவ சமூகத்தில் அமர மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி பழைய வாசலுக்கு போனாங்களோ அதே போல நாம் தேவ சமூகத்தில் அமருகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனையை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. அதே போலத்தான் பழைய வாசல் என்பது பூர்வ நாட்களையும் குறிக்கிறது, பூர்வ நாட்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. வாசிங்களேன். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஹல்லேலூயா. அப்போ வழிகள்ல நின்று பூர்வ பாதைகள் எதுவென்று சொல்லி நாம விசாரிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே எந்த வழியில நான் நடக்கணும், எந்த வழியில நான் நடக்கணும்? இன்னைக்கு அநேக வழிகள் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அநேக வழிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நான் வழிகள் என்று சொல்வது உபதேசங்களை, அநேக உபதேசங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒருத்தர் கிருபைங்கிறாரு, ஆண்டவர் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவாருப்பா, நீ பாவம் செய்யாம இருந்தேன்னா சிலுவைய அவமதிக்கிற அப்படிங்கிற உபதேசம் இருக்கு. நீ பாவம் செய்யணும், பாவம் செய்யல அப்படின்னா கல்வாரி சிலுவையில கிறிஸ்து உனக்காய் மரித்தது வீணா? ஏன்னா பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு. இப்படி ஒரு உபதேசம் நம் கண் முன்னாடி இருக்கிறது. அவர் கிருபையாய் மன்னிப்பாருங்கிற உபதேசம். இன்னொரு உபதேசம் இருக்கு, ஆண்டவர் நீ செழிச்சிருந்தா தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ செழிப்பா இருந்தா மாத்திரமே, நீ பணக்காரனா இருந்தா தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கார்ல சர்ச்சுக்கு வந்தா தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு உபதேசம், செழிப்புன்னு உபதேசம் இருக்குது. அப்போ மரியாளை பார்த்து தூதன் சொன்ன வார்த்தை பொய்யா? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாள் ஏழையா இருந்தாள், புறா குஞ்ச தவிர வேற எதையும் பலி செலுத்த முடியாத ஒரு ஏழையா இருந்தவர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னாரு. அப்போ அது பொய்யாகுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருக்குது. இன்னும் பார்த்தோம்னா பிதா மாத்திரம்தான், யெகோவா தேவன் மாத்திரம்தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லை அப்படிங்கிற உபதேசம் இருக்கு. இன்னொரு உபதேசம் இருக்கு, எப்படின்னா இயேசு மாத்திரம்தான் தெய்வம், பிதாவும் இல்லை பரிசுத்த ஆவியானவரும் இல்லை அப்படிங்கிற உபதேசம் இருக்கிறது. இன்னொரு உபதேசம் அது கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கூட மரியாளையும் சேர்த்து கொள்ளுகிறது. இப்படி பல உபதேசங்கள் நமக்கு முன்பாக
இருக்கிறது. இன்னும் சனிக்கிழமை தான் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற உபதேசம் நம்மிடத்துல இருக்கிறது. இப்படி பல உபதேசங்கள் நம் கண்களுக்கு முன்னாக இருக்கும் பொழுது நாம் எதுக்கு விசாரிக்கணும்னா பூர்வ பாதையை விசாரிக்க வேண்டும். பூர்வ பாதை எது என்று பார்த்து நல்ல வழி எது என்பது வேதத்துல கண்டறிந்து அந்த வழியில நாம செல்லல அப்படின்னா நம் வழிகள் மாறுபாடு அடைந்து நாம் பாதாளத்துல விழக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அந்த பழைய வாசலை புதுப்பிக்க வேண்டும், பழைய வாசலை புதுக்க வைக்கணும். இன்னொரு வழியில சொன்னோம்னா பழைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நாம போகணும். விட்ட ரட்சிப்பின் அனுபவம், ஆதியில இருந்த அன்புக்கு நாம போகணும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் சீர்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாய் நம் வாழ்க்கையினுடைய நிந்தை நீக்கப்படும். அடுத்ததான வாசல், 4வது வாசல் பள்ளத்தாக்கின் வாசல். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆனோனும் சானோவின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் வாசல் பழுது பார்க்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பள்ளத்தாக்கு போல இருக்கலாம், பள்ளத்தாக்கு போல இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்கள நம்ம இருக்கலாம். ஆனா தேவனிட்ட நம்ம அர்ப்பணித்தோம்னா கர்த்தர் நம்மளை உயரத்துல வைப்பார். ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கை பள்ளத்தாக்குல கிடந்தது. கர்த்தர் தாவீதை உயர்த்தினதை பார்க்கிறோம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, பள்ளத்தாக்கு அப்படின்னாவே நமக்கு இன்னொன்று ஞாபகம் வரணும். வாசிங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்கள் வரை. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. போதும். ஹல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் நிறுத்தி எசேக்கியேல் நிறுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த பள்ளத்தாக்கில வேண்டாத காரியங்கள், வீணென்று தள்ளப்பட்ட காரியங்கள், இது பயன்படாது, ஒன்றுக்கும் உதவாது என்ன தள்ளப்பட்டதான அந்த எலும்புகள், யாரும் மதிக்காத அந்த எலும்புகள் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த பல விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை வீண் சொல்லி தள்ளி வைத்திருக்கிறோம். வீண் என்று சொல்லி தள்ளி வைத்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து நிறைய தாளந்துகள், திறமைகள், வரங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பார். 12 வயசு அல்லது 18 வயசு வரைக்கும் அதை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். அதை குறித்து எதையாவது யோசிச்சிருக்கலாம். அப்புறம் வீட்டில் நீ படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, வீண் என்று சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு படித்து இன்னைக்கு வேலைக்கு வரும்பொழுது நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மகிட்ட அந்த திறமை இருந்தது. ஸ்கூலில் படிக்கும் பொழுதெல்லாம் வர வாத்தியார் மாதிரியே நடிச்சு காமிப்போமே, வாத்தியார் மாதிரி நடிச்சு காமிப்போம், டீச்சர் பேசுகிற மாதிரியே பேசி காமிப்போம், டீச்சர் நடந்து போகிற மாதிரியே நடந்து காமிப்போம். அப்படியெல்லாம் நம்ம மிமிக்ரி பண்ணோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். என்னெல்லாம் திறமை உங்கள்கிட்ட வந்திருக்கும் யோசிச்சு பார்த்தா. சிறு வயதில் பழைய நிறைய திறமைகள் வந்திருக்கும். பாட்டு பாடி இருப்பீங்க, எஸ்பிபி மாதிரியே மூச்சு விடாமையெல்லாம் பாட்டு பாடி இருப்பீங்க. சிவாஜி கணேசன் மாதிரி வசனம் பேசியிருப்பீங்க, கட்டபொம்மன் வசனம் எல்லாம் பேசியிருப்பீங்க. இன்னும் என்னெல்லாம் இருந்திருக்கும். பத்மினி மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பீங்க, இப்படின்னு ஆட்டி. ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணியிருப்பீங்க. இப்படி பல திறமைகள் நம்மகிட்ட இருக்கு. அது என்ன திறமையா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமை. ஹல்லேலூயா. அதை ஆண்டவருக்காக யாருக்கு பயன்படுத்தணும்? ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். ஆனால் இப்போ எங்கே கிடக்கு? பள்ளத்தாக்கில் கிடக்கு. அதை யாரும் நம்ம பார்க்கறதே கிடையாது. இந்த திறமையெல்லாம் எங்கிட்ட இருந்தது, இந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. கவிதை எழுதுகிற தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், பாட்டு எழுதுகிற தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் இப்போ நம்ம பிஸி டைமில் எங்கே போட்டு வச்சிருக்கிறோம்? குப்பையில் போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் சண்டே கிளாஸ் எடுத்தோம், ஒரு காலத்தில் சிறுவர்கள் நடத்தணும். இப்போ என்ன பண்ணுறோம்? வீட்டில் உட்காந்து சோறு ஆக்கி ரசம் வச்சு பொரியல் பண்ணி நாக்குக்கு ருசியாக சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த திறமையெல்லாம் எங்கே இருக்குங்க? அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அல்லவா? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாம், யாருமே கண்டுக்காம கிடந்தது, மிகவும் உலர்ந்து போய் கிடந்தது. நோக்கி உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்போம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அப்படின்னா, உலர்ந்து போய் எந்த எலும்பும் இருக்காது. நம்முடைய காரியங்கள், ஆண்டவர் கொடுத்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் ஆகிய வரங்கள், கிருபைகள் எதுவுமே எங்க கிடக்காதுங்க? பள்ளத்தாக்குல கிடக்காது. ஆண்டவருக்காய் ஒரு சேனையா எது
எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே பயன்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்தியா இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே பயன்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கு என்னதுங்க? இந்தியா இயேசுவுக்கு. இன்னைக்கு இந்தியா இயேசுவுக்கு இல்லை அப்படின்னா, இன்னைக்கு நாம் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல வேற யாரோ பிஎம்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னா நம்ம செயல்படவில்லை. யார் செயல்படலை? நம்ம இயேசுவுக்காய் எழும்புல, இயேசு பயன்படுத்துறபடியா, இயேசுவுக்காய் பயன்படுத்தும்படியாய் கொடுக்கப்பட்ட காரியங்களை உலர்ந்து போன எலும்புகளாக எங்கே போட்டு வச்சிருக்கிறோம்? குப்பையில் பள்ளத்தாக்கில் போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு சேனை நம்ம கிட்ட இருக்கு, ஒரு படை நம்ம கிட்ட இருக்கு. அதை தூக்கி மதிப்பில்லாமல் எங்கே போட்டு வச்சிருக்கிறோம்? குப்பையில் போட்டு வச்சிருக்கிறோம். வார்த்தையை கேட்டு நம்ம நடந்தோம்னா அந்த சேனை புறப்படும். இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும். ஹல்லேலூயா. உண்மையிலே கர்த்தருக்கு அன்பு கூறுறதா இருந்தா அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம்? செயல் மூலமாக வெளிப்படுத்தும். உண்மையிலே அன்பு இருந்ததுன்னா செயல் மூலமாய் வெளிப்படுத்தும். இல்லைன்னா பாட்டு மாத்திரம்தான் பாடும். பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. வருஷக்கணக்காமா பாடுறோம், ஒரு பதிலையும் செய்ய மாட்டேங்கிறோம். வருஷக்கணக்கா பாடுறோம், என்ன பதில் செய்வேனோ, என்ன பதில் செய்வேனோ, என்ன பதில் செய்வேனோன்னு பாடிட்டே இருக்கிறோம். ஆனால் பதிலை செய்ய மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா தேசம் நம்முடையது. செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேசம் நம்முடையது. தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஈடிகரை நம்முடையது. ஹல்லேலூயா. அதை செஞ்சோம்னா போதும். அவருடைய அன்பை நம்ம செயல் மூலமாய் வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம் தேசம் நம்முடையதாய் மாறும். ஹல்லேலூயா. இப்போ அந்த வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், பள்ளத்தில் வீணென்று போட்டு வைத்திருக்கிற, உபயோகப்படுத்தாமல் வைத்திருக்கிற கிருபைகளை இயேசுவுக்காய் நாம் செயல்படுத்தணும்னா நம்முடைய நிந்தையும் மாறும். நம்முடைய நிந்தை, நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அடுத்ததாக சரி பண்ண வேண்டிய இன்னொரு வாசல் குப்பை மேட்டு வாசல். நெகேமியா 3:14. குப்பை மேட்டு வாசல் சரிபடுத்த பண்ணதை பார்த்தோம். குப்பை மேட்டு வாசல் அப்படின்னா நகரத்தினுடைய குப்பைகளை இந்த வாசல் வழியாகத்தான் கொண்டு போவாங்க. அதான் குப்பை மேட்டு வாசல். நகரத்தினுடைய குப்பைகளை கொண்டு போய் அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த இன்னும் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் குப்பைகளை கொட்டுவாங்க. அந்த குப்பைகள் எல்லாம் வெளியே போகலை அப்படின்னா நகரம் என்னாகும்? நாரி போயிடும். நகரம் நாரி போயிடும். பலி செலுத்தப்பட்டதான கழிவுகள் இது எல்லாவற்றையும் கொண்டு போய் குப்பை மேட்டில் போட்டுருவாங்க. குப்பை மேட்டில் போடல அப்படின்னா நகரம் நாரி போயிடும். இன்றைக்கும் காலையில் குப்பை எடுக்கிற அம்மா வரலை அப்படின்னா 2 நாள் லீவுன்னு வச்சுக்கோங்களேன். அது குப்பை எப்படியாவது கொண்டு போய் வெளியே போடணும். நம்முடைய கழிவுகள் ஒரு 4 நாள் வெளியே போகல அப்படின்னா உடனே டாக்டரை பார்ப்போம். ஏன் அப்படின்னா கிளியர் ஆகலை அப்படின்னா உடம்புல எல்லா வியாதிகளும் வந்துடும். அதே போல தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குப்பைகள் கிளியர் ஆகலை அப்படின்னா, இருதயத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்கள் கிளியர் ஆகலை அப்படின்னா எல்லா பாவமான காரியங்களும் இருதயத்தில் வந்துவிடும். ஹல்லேலூயா. இப்போ குப்பை மேட்டு வாசலை நாம் சரி பண்ணணும். குப்பை மேட்டு வாசலை சரி செய்ய வேண்டும். நம்முடைய காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றினோம் அப்படின்னா நம்முடைய நிந்தைகள் நீக்கப்படும். அடுத்ததாக ஊருணி வாசல். நெகேமியா 3:15 இருக்கிறது ஊருணி வாசல். இந்த ஊருணி வாசல் வழியாகத்தான் அங்கே இருந்த ஒரு ஊருணியிலிருந்து ஜனங்கள் தண்ணீரை கொண்டு வருவாங்க. அதனால் இது ஊருணி வாசல் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் தான் சீலோவாம் குளமும் இருந்தது. சீலோவாம் குளத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது ஒரு குருடனை சேருண்டாக்கி கண்ணில் பூசி இப்போ எங்கே கழுவுனாரு? சீலோவாம் குளத்தில் கழுவு என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஊருணி அப்படின்னு என்னதுங்க? ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து வர தண்ணி எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும், சுத்தமான தண்ணியாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சுத்தமான தண்ணி அதுதான் நம்மை சுத்தப்படுத்துகிற தண்ணி. எதுங்க? வேத வசனம். ஹல்லேலூயா. வேத வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறதாக இருந்தது. ஜனங்கள் எப்படி தேவ ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக அந்த சீலோவாம் குளத்தில் போய் அந்த ஊருணியில் போய் தங்கள் கைகள் கால்களை கழுவிக்கொண்டு ஆலயத்துக்கு போவாங்களோ அதே போல வேத வசனத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்துகிறதான அந்த அனுபவம் நம்மகிட்ட இல்லைன்னா அந்த அனுபவம் சீர்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஊருணி வாசல் நமக்குள்ளாக சீர்படுத்த வேண்டும். வசனத்தை படிக்கிற அனுபவம். இன்னைக்கு ஜெபம் பண்ணிடுவோம், ஆனால் பைபிளை மாத்திரம் படிக்க மாட்டோம். ஜெபம் பண்ணிடுவோம், பைபிளை படிக்க மாட்டோம். ஏன்னா பைபிள் படிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிசாசு படிக்கூட மாட்டேங்கிறான். பைபிள் படிக்கும்போது தான் தூக்கம் வருது அப்படின்னா பிசாசு கிரியை செய்யலாம். தூக்கம் வரக்கூடாது, வர வைப்பான் பிசாசான. தூக்கம் வரக்கூடாது. தூக்கத்தை தாண்டி பைபிளை படித்தா தான் நம்ம சுத்தம்
இல்லாட்டி வசனத்தை படிக்காம நம்ம சுத்தமாகவே முடியாது. வார்த்தையை தெரிந்து கொள்ளாமல் நம்ம சுத்தமாகவே முடியாது. எல்லா நேரத்திலும் நல்லா இருப்போம். பாட்டு பாடும் பொழுது கைதட்டி பாடுவோம், துதிக்கும் பொழுது கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். பிரசங்கம்னு வரும் பொழுது அந்த சேருக்கு பின்னாடி இப்படி தலை போச்சு அப்படின்னா, ஆஹா, ஆனந்த சயனம், ஆனந்த சயனம். எங்கும் வராத தூக்கம் பிரசங்க நேரத்தில் தான் வரும். அப்படின்னா பிசாசு தூக்கத்தை கொடுத்து வார்த்தையை மாத்திரம் கேட்றாத. வார்த்தையை கேட்ட அப்படின்னா நீ பொழைச்சிக்க. வார்த்தையை கேட்டேன்னா உன் நிந்தம் மாறிடும். அதனால வார்த்தையை மாத்திரம் நீ கேட்காத தம்பி, நீ தூங்கு சாமி, நைட்டெல்லாம் வேலை செஞ்ச, பகலெல்லாம் கஷ்டப்பட்ட, இந்த பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவர் விடிய விடிய தூங்கிட்டு இப்போ வந்து பிரசங்கம் பண்ணார், அப்படி சொல்லி சொல்லி யாரும் உங்களை தூங்க வைப்பா? பிசாசு தூங்க வச்சிருவான். வார்த்தையை கேட்க மாட்டேங்க, கடைசி வரைக்கும் விடுதலை கிடைக்காது. அப்போ என்ன சொல்லுவீங்க? இந்த சர்ச்சுக்கு போய் பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டு, எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கலை. அடுத்த சர்ச்சுக்கு போவீங்க, அங்கேயும் போய் இந்த பாஸ்டர் சரியில்லை, பிரசங்கம் சரியில்லை, அதுக்கு அடுத்த சர்ச்சில் போய் பாட்டு சரியில்லை, ஆராதனை சரியில்லை, எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் என்ன உண்மையிலே அப்படின்னா, நீ வார்த்தையை கேட்கல, வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யலை. வார்த்தை கிரியை செய்யாததுனால உனக்கு விடுதலை இல்லை. அல்லேலூயா. வசனம் உன்னை சுத்திகரிக்கும் என்றால் நிச்சயமாக உன்னை நீக்கப்படும். வசனத்துக்கு இடம் கொடுங்க, வேத வார்த்தைக்கு இடம் கொடுங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க. வேதத்தை கேளாதனுடைய செபம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. பைபிளை படிக்காம வசனத்தை கேட்காம நீ செபிச்சேனா அந்த செபம் அருவருப்பானது. அல்லேலூயா. வேத வசனம் நம்மை சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம அந்த வாசலை நம்ம சரி பண்ணணும். அடுத்ததாக 7வதாக தண்ணீர் வாசல். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இருக்கிறது தண்ணீர் வாசல். அல்லேலூயா. தண்ணீர் வாசல் என்று சொல்லி இதற்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, கீயோன் ஆறு அப்படிங்கிறதான் ஆறு இந்த வாசல் வழியாகத்தான் ஓடினது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த கீயோன் ஆறு எங்க இருக்கு அப்படின்னா 2 நாளாகவும் 32:30 அதை பற்றி சொல்லப்படுகிறது. எசேக்கியா ராஜா அந்த கீயோன் ஆற்றில் அணையை கட்டி இந்த வாசலுக்கு அருகே திருப்பி விட்டான். தாவீது நகரத்துக்கு, எருசலேமுக்கு திருப்பி விட்டான்னு சொல்லி 2 நாளாகவும் 32:30 வசனத்தில் இருக்கிறது. இந்த ஆற்று நீர் எதை குறிக்கிறது என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஊருணியில சுத்தம் பண்ணப்பட்ட நாம் அடுத்ததாக என்ன செய்யணுங்க? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நடத்தணும். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, எந்த ஆழம் வேணும்? நீச்சல் ஆழம் வேணும். ஏன் நீச்சல் ஆழம்? நீந்தி எப்படின்னா, நீச்சலால் தலைக்கு மேலே போகுது, வெள்ளம் போகுது அப்படின்னா நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை நம்முடைய கையில் இல்லை. யாருடைய கையில்? ஆமாம், தண்ணீரின் கையில் இருக்குது. ஆற்று தண்ணீருடைய கையில் இருக்கு. ஆவியானவருடைய ஆளுகையில், நீச்சல் ஆழத்தின் அனுபவத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம விருப்பத்தின்படியாய் செயல்பட முடியாது. யாருடைய விருப்பத்தின்படியாய் செயல்பட முடியும்? தேவனுடைய விருப்பத்தின்படியாய் செயல்படணும். அல்லேலூயா. செயல்படணும். அப்போ ஊருணியில நம்ம சுத்தப்படுத்தப்பட்டோம் அப்படின்னா, அந்த சுத்தப்படுத்தப்பட்ட பின்பு, ஊருணியில சுத்தப்படுத்தப்பட்ட பின்பு அடுத்த வாசல் எங்க இருக்கணும்? தண்ணீரின் வாசல், அபிஷேகத்தில் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா நிந்தைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நீக்கப்படும். அடுத்ததாக 8வது வாசல், குதிரை வாசல். 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குதிரை வாசல் எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த குதிரை வாசலுக்கு பக்கத்துல தான் குதிரை வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னா, யுத்தத்துக்கு போகிற குதிரைகளை இந்த வாசலுக்கு அருகில தான் ஒரு லாயத்துல கட்டி வைத்திருப்பார்கள். அது பயிற்சிக்கு அந்த வாசல் வழியாகத்தான் போக்கும் வரத்துமா இருக்கும். அதனால தான் அதற்கு குதிரை வாசல் என்று அர்த்தம். இப்போ குதிரைனாவே நமக்கு ஞாபகம் வருகிறது யுத்தம் தான். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய யுத்தம் என்ன யுத்தங்க? முழங்கால் யுத்தம். வாசிங்க எபேசியர் 6:12 ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய போராட்டம் யாரோடு இல்லை? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தில் நம்ம போராடலை, கத்தி எடுத்து நம்ம சண்டை போடுறது கிடையாது. நம்முடைய யுத்தம் முழங்கால் யுத்தம். ஹல்லேலூயா. அந்த முழங்கால் யுத்தத்துக்குன்னு அதுக்குன்னு அடுத்து வர வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கும்.
அந்த ஆயுதங்களை, நீதியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டு முழங்கால் யுத்தம் செய்பவர்களாக நாம் இருந்தோம்னா, ஜெபித்து யுத்தம் செய்பவர்களாக இருந்தோம்னா, நிச்சயமாய் நிந்தை நம்மை அணுகாது, நம்முடைய நிந்தைகள் நீக்கப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஜெபிக்கிற வாசல், அந்த யுத்த வாசல், குதிரை வாசல் நம் வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. குதிரை வாசல், யுத்த வாசல், ஜெபிக்கிற வாசல், ஜெபிக்கிற பழக்கம் சிதிலமடைந்து இருந்ததுன்னா, மீண்டுமாய் எரேமியா குதிரை வாசலை கட்டினது போல ஜெபத்தை நாம கட்டி எழுப்பணும் அப்படின்னா, நிச்சயமாய் நம்முடைய நிந்தைகள் நீங்கப்படும். அடுத்ததாக இன்னொரு வாசல், 9வது வாசல், கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இருக்கிறது கிழக்கு வாசல். இந்த கிழக்கு வாசலின் வழியாகத்தான் இயேசு கழுதையின் மேல ஏறி பவனி வந்தார். கழுதையின் மேல ஏறி பவனி வந்தார். இந்த கிழக்கு வாசல் அருகில் நின்றுதான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ஆலயத்துக்கு போகிற வாசலும் இந்த கிழக்கு வாசல் தான். அப்போஸ்தலர் 3:2 வாசிங்களேன். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படியாய் நாடோறும் அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவனுடைய வாசல் அண்டைகளை வைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த அலங்கார வாசல் தான் இந்த கிழக்கு வாசல். இந்த வாசல் வழியாக தான் ஜனங்களும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகிற அனுபவம் நம் வாழ்க்கையில எப்படி இருக்குது? டைம் கிடைச்சா சர்ச்சுக்கு போவோம். இந்த வாரத்தில் கல்யாணம் இல்லையா, காதுகுத்து இல்லையா, அப்போ நம்மளை சர்ச்சில் பார்க்கலாம். முகூர்த்த நாட்களில் சர்ச்சில் கூட்டம் கம்மியாயிரும். ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவாங்க. பிரியாணி சாப்பிட ஆவியானவர் விட்டுட்டு நம்ம எங்கே போகிறோம்? கல்யாணத்துக்கு போயிடுறோம். ஹல்லேலூயா. அப்போது ஆலயத்துக்கு போகிற அனுபவம் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆலயத்துக்கு போகிறதுல முக்கியத்துவம் கொடுக்காம பின்தங்கி இருந்தோம்னா, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகிறதுல, கர்த்தரை கனம் பண்ணிக்கிறதுல, சபை கூடுதலை விட்டு விடாமல் இருந்தோம்னா, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள் நீக்கப்படும். ஏன்னா சபைக்கு வந்தால் தானே தெரியும் நிந்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை. அதே போல் இந்த கிழக்கு வாசலை பற்றி இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாசல். சகரியா 14:4 வாசிங்களேன் விரைவாய். நானே வாசிக்கிறேன். சகரியா 14:4 நானே படிக்கிறேன். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேலே நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். ஹல்லேலூயா. இந்த ஒலிவு மலை கிழக்கு வாசலுக்கு எதிராய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாளில் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் எருசலேம் நகருக்குள்ள எந்த வழியாக போனாருங்க? கிழக்கு வாசல் வழியாக போனார். எருசலேம் நகரத்தினுடைய பகிரங்க வருகையிலும் ஆண்டவர் எந்த வழியாக தான் நகருக்குள்ள போவார்? கிழக்கு வாசல் வழியாக தான் போவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின் 600ஆம் நூற்றாண்டில் இந்த கிழக்கு வாசல் யாருடைய கைக்கு போச்சுன்னா, துருக்கியர்களுடைய கைக்கு போயிடுச்சு. இந்த துருக்கியர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இயேசு வருவார்னு சொல்கிறாங்களே, மேசியா மீண்டுமாய் வருவார்னு சொல்கிறாங்களே, அவர் எப்படி வருவார்னு சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கிழக்கு வாசலை சுண்ணாம்பு கல்லை வச்சு கட்டி அடைச்சி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்னதான் கல்லை வச்சு அடைச்சாலும் அது திறக்கப்பட போவது ஒரு நாள் உறுதி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வருகையில் அது திறக்கப்படுவது உறுதி. எருசலேம் நகருக்குள்ளாக இயேசு நுழைவதும் உறுதி. ஹல்லேலூயா. இப்போ நம் வாசல் எருசலேம் வாசல், அதாவது கிழக்கு வாசல், ஆலயத்துக்கு போகிற வாசல், ஆலயத்துக்கு போகிற அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கண்ணீர் வடிக்கிற வண்ணமாக இருக்கிறதா? இயேசு எங்கே நின்று பார்த்து கண்ணீர் வடித்தாரு? ஆலயத்துக்கு போகிற அந்த கிழக்கு வாசல் வழியாக நின்று தான் கண்ணீர் வடித்தார், எருசலேம் நகரத்தை பார்த்து. இப்போ இயேசு நம்மளை பார்த்து அழுவார். நம்ம சர்ச்சுக்கு போகலன்னா யார் அழுவா? பாஸ்ட் அழுக மாட்டார். ஆமாம், ஏசு அழுவார். நீங்கள் நினச்சிக்குவீங்க சர்ச்சுக்கு வரலைன்னா பாஸ்ட் அழுகிறாருப்பா, ஃபோன் பண்ணி பாஸ்ட் அழுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பாஸ்ட் அழுகிறது இல்லை. ஏசு உன்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். பையன் சர்ச்சுக்கு இன்னைக்கு போலையே, வாழ்க்கையில் நிந்தை அவனுக்கு நீங்காதேன்னு சொல்லி அழுகிறார். ஹல்லேலூயா. இப்போ கிழக்கு வாசல், ஆலயத்துக்கு போகிற அனுபவம் நம் வாழ்க்கையில் சீர்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக மிப்காத் வாசல்.
நெகேமியா 3:31 இருக்கு. மிப்காத் வாசல். மிப்காத் வாசல் அப்படின்னா தாவீது தன்னுடைய சேனையை ஆராய்ந்து பார்க்கிற, எண்ணி பார்க்கிறதான இடம். சேனையில் யார் யார் இருக்கிறா, எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற இடம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயங்களை யார் பார்க்கிறாரு? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறபடினால நாம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து சரி பண்ண வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சரி பண்ணலை அப்படின்னா நம்முடைய நிந்தை நீங்காது. அதே போல இப்போ 10 வாசலை பார்த்து முடிச்சிடுமா? இனி பழுது பார்க்கப்படாத 2 வாசல்களை வெகு விரைவாய் பார்த்து நம்ம முடிக்கலாம். பழுது பார்க்கப்படாத 2 வாசல்களில் ஒரு வாசல் எப்ராயிம் வாசல். 11வது வாசல் எப்ராயிம் வாசல். ஒரு மனிதனின் பெயரில் இருக்கிற இந்த வாசல். எப்ராயிம்ங்கிறது யாருங்க? யோசேப்பினுடைய குமாரர். யோசேப்பினுடைய எத்தனாவது குமாரர்? 2வது பையன். மனாசா முதல் பையன், எப்ராயிம் 2வது பையன். ஆனா மூத்த மகனுக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? இந்த எப்ராயிமுக்கு தான் வந்தது. மூத்த மகனுக்கு ஆசீர்வாதம்னா சேஷ்ட புத்திர பாகம். இந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு கிடைச்சது? எப்ராயிமுக்கு கிடைச்சது. அப்ப சேஷ்ட புத்திரம்னா, சேஷ்ட புத்திர பாகம்னா ரெட்டிப்பான நன்மை. ரெட்டிப்பான நன்மை எப்ராயிமுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. இந்த எப்ராயிம் வாசலருக்கு கூடாரங்களை போட்டு தங்கினார்கள் சொல்லி நம்ம நெகேமியால 8:16 கூடாரங்களை போட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தங்குகிற அனுபவம், கர்த்தருடைய சமூகத்துல தங்குகிற அனுபவம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாய் நம்முடைய நிந்தை நீங்கப்படும். இந்த 10 வாசல்களை சரி பண்ணிட்டு எங்க வந்து தங்கணும்? எப்ராயிம் வாசல். தேவ சமூகத்தில் நம்ம தங்கணும் அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய நிந்தை நீக்கப்படும். அடுத்ததாக காவல் வீட்டு வாசல். இந்த காவல் வீட்டு வாசல் அப்படின்னா சிறை காவலர்கள் தங்குகிறதான இடம். அதுக்கு பக்கத்தில் தான் சிறை காவலர்கள் நிற்பாங்க. சிறைச்சாலையும் அதற்கு பக்கத்தில் தான் இருந்தது. பேதுருவை தூதர்கள் கூட்டு வராங்க. முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து இருப்பு வாசலண்டையில், இருப்பு கதவண்டையில் வந்து நின்றான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த இருப்பு கதவண்டைங்கிறது தான் இந்த சிறைச்சாலை, இந்த காவல் வீட்டு வாசல். ஹல்லேலூயா. இப்போ காவல் வீட்டு வாசல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த துதிக்கிற சேனை அந்த இடத்துல துதித்தது அப்படின்னு சொல்லி நெகேமியால ஒரு வசனம் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து அப்போ 10 வாசல்களையும் சரி பண்ணணும். 10 வாசல்களை சரி பண்ணிட்டு தேவனை சார்ந்து கொள்ளணும். எப்ராயிம் வாசல்னா தேவனை சார்ந்து கொண்டான ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். தேவனை சார்ந்து கொண்டு கர்த்தரை துதித்தோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய நிந்தை நீக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் சரி பண்ண வேண்டிய 10 வாசல்களை சரி பண்ணி தேவ சமூகத்தில் கர்த்தரை சார்ந்திருந்து அவரை துதித்தோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய நிந்தை, நம்முடைய அவமானங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். எப்படி எருசலேமின் நிந்தை நீக்கப்பட்டதோ, எருசலேமின் அவமானம் நீக்கப்பட்டதோ, நம்முடைய நிந்தையும் நீக்கப்படும். ஆமென்.